இங்க ஒரு புலியும் ஒருத்தனும் நடுக்கடல்ல மாட்டிக்கிறாங்க. இந்த புலி இருந்த படகுல சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாதனால இந்த புலி என்ன பண்ணுவானா, இவன் அடிச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இவன் இருக்கிற இடத்துக்கு தண்ணியில குதிச்சு நீந்தி வரும். புரிஞ்சுக்கிட்ட இவன் என்ன பண்ணுவானா, உடனே இவனோட படகுக்கு போயிட்டு அந்த படகு மேல அந்த புலி ஏறாம கோடாரியை வச்சு தடுத்துட்டு இருப்பான். ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த புலியால நீச்சல் அடிக்க முடியாது. அதோட பேஸ் எல்லாம் ரொம்ப டல் ஆயிடு. இதை பார்த்து அவன் என்ன பண்ணுவானா, ரொம்ப பாவப்பட்டு ஒரு பிளான் பண்ணுவான். இவனுக்கு தேவையான ஃபுட்டு சாப்பாடு எல்லாத்தையுமே ஒரு சின்ன படகு மாதிரி ரெடி பண்ணி அதுல போட்டுட்டு இந்த புலி அந்த படகுல ஏறதுக்காக ஒரு சின்ன படி மாதிரி போட்டுட்டு அவன் அந்த படகுக்கு போயிடுவான். அங்க இருந்த ஒரு நோட்ல நம்ம எவ்வளவு நாள் இங்கே தங்கி இருக்குன்னு சொல்லி எழுதி வச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு மீனை பிடிச்சி அந்த புலிக்கு போடலாம்னு சொல்லிட்டு அந்த மீனை கொல்லலாம்னு சொல்லி பாப்பான் பாருங்க. ஆனா இவனால அந்த மீனை கொல்ல முடியாது. இது வரைக்கும் எந்த உயிரினத்தையும் கொன்னதில்லை. அதனால ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அந்த மீனை அப்படியே தூக்கி போட்டு விடுவான். அதுக்கப்புறம் நைட்டு ஜெல்லி பீன்ஸ் எல்லாம் நிறைய வந்ததா பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருப்பான். ஆனா அதுதான் இவனுடைய கடைசி ஹாப்பினஸ்ன்னு இவனுக்கு தெரியாது. ஒரு பெரிய திமிங்கலம் வந்து இவன் இருந்த படகெல்லாம் உடைச்சு விட்டுரும். இவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாது. அடுத்த நாள் ஒரு பெரிய கப்பல் போறதா பாக்குறான். அந்த கப்பலுக்கு ஏதாவது ஒரு சிக்னல் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணுவான் பாருங்க. ஆனா அந்த கப்பல் இருக்குங்க யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால இவன் அங்கேயே படுத்துருவான்.